இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்னடா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றிலாம் ஏன்டா போடுற, எல்லாருக்கும் இருக்கிறது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அளவு மீறி போச்சுன்னா அதுவும் நம்ம உயிரோட ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாம், ஸ்ட்ரெஸ்ஸு அது ஒரு சைலண்ட்டான ஒரு எபிடேட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன்னு முன்னாடி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸ்ட்ரெஸ்ஸுனால் என்னது? அது ஒரு சேலஞ்ச் டு த மைண்ட் ஆர் த பாடி, இல்லைனா மைண்ட் பாடி ரெண்டுத்துக்குமே ஒரு சேலஞ்ச் ஆர் ப்ரெஷர். அது எப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு வரும்னா அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்கும்போதோ, இல்லைனா அது த்ரெட்டனிங்காக இருக்கும்போதோ, இல்லைன்னா நம்மளோட எபிலிட்டிக்கும் மேலே இருக்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். நம்மளால் பண்ண முடியலையே அப்படின்னு. அது ஒரு ரிலேஷன்ஷிப்னாலே அந்த ஸ்ட்ரெஸ் வரலாம், ஒரு ஒர்க்னால் வரலாம், ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்னால வரலாம். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம் 2 விதமான ஸ்ட்ரெஸ்: அக்யூட் ஸ்ட்ரெஸ், க்ரானிக் ஸ்ட்ரெஸ். ஸோ அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஒரு கம்பேரிட்டிவ்லியே அது ஒரு நல்ல விஷயமாக தான் கன்சிடர் பண்ணப்படுது. அக்யூட் ஸ்ட்ரெஸ்லாம் நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம், எங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஜாப் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது, இல்லைனா ஒரு ஆர்கியூமெண்ட் பேசும்போது, இல்லைனா கடகடன் முடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டோட டெட்லைன் வரும்போது அது ஹரி பண்ணி முடிக்கிறது. இந்த மாதிரி பண்ணும்போதுலாம் அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும். அது அந்த வேலை முடிஞ்ச உடனே அது அப்படியே போயிடும். ஸோ இது நம்மளுக்கு அவ்வளோவா பாதிப்பு தராது. ஆனால் நெக்ஸ்ட்டு பேச போகிறது க்ரானிக் ஸ்ட்ரெஸ். ஸோ க்ரானிக் ஸ்ட்ரெஸ் ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ். இது நிறைய நம்மளுக்கு டிஃபிகல்ட்டிஸ் தரலாம். ஸோ எப்படி ஒரு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வரும்னா, நம்மளுக்கு ஜாப் இன்செக்யூரிட்டி இருக்கும்போது, இல்லைனா ரொம்ப நாளாக ஒரு வியாதியோ நோயோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வரலாம். க்ரானிக் ஸ்ட்ரெஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஒரு தீங்கு விளைவிக்கும். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு வந்துடுச்சு அப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வீக்காக இருக்கும் உங்கள் இம்யூன் சிஸ்டமு, இன்சோமேனியா இருக்கும், ஃபெட்டிகாக இருப்பீங்க, அடிக்கடி தலைவலி வரும், மசில் டென்ஷன் அதிகமாக இருக்கும், இழுத்து மூச்சுடுவீங்க, ரேப்பிட் ப்ரீத்திங், இல்லைனா இழுத்து மூச்சுடுவீங்க மீன்ஸ் லைக் ரொம்ப சீக்கிரம் மூச்சுடுவீங்க, ரேப்பிடாக ப்ரீத் பண்ணுவீங்க. அப்புறம் ஹார்ட் ரேட் ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதெல்லாம் ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். அண்ட் மென்டல் அண்ட் எமோஷ்னல் சிம்டம்ஸ் பார்க்குறோன்னா நம்மளுக்கு ஆங்ஸைட்டி இருக்கும், இரிட்டேட்டிங்காகவே இருக்கும், இல்லைனா கோவம் அடிக்கடி வரும், ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம், கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும், ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்டாக இருக்கும், ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஸோ எது நம்மளுக்கு காஸ் பண்ணுது ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் தான் அதிகமே. ஃபார் எக்ஸாம்பிள், ஒர்க் ப்ராப்ளம், ஆஸ் ஐ மென்ஷன் earlier, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் டிஃபிகல்ட்டிஸ், அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் நடக்கிற மாதிரி விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரிலேஷன்ஷிப்னால் டிவோர்ஸு, இல்லைனா மேரேஜ், சொன்னேன் டிவோர்ஸ், இந்த மாதிரி விஷயம்லாம் கூட நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணுவோம். இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் எப்படிலாம்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க நினைப்போம், அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறது, அப்புறம் நம்ம உள்ளுக்குள்ளேயே சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் உருவாக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்ட்ரெஸ் வந்துடுச்சு. இதை மேனேஜ் பண்ண கற்றுக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். இஃப் யூ நோ டு மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ், யுவர் ப்ராப்ளம்ஸ் கேன் பி சால்வ். ஓகே, யூ கேன் கோப் அப் வித் யுவர் சொல்யூஷன்ஸ். டு பி ஆனஸ்ட், இன்றைக்கி உலகத்தில் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க ரொம்ப கம்மி. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாருக்கும் ஒரு அலார்மிங் ரேட்டில் இன்க்ரீஸ் ஆகினே போகுது. இதை நம்ம ஒரு மென்டல் இஷ்யூவாக மட்டும் பார்க்காம இது ஒரு சொசைட்டிக்கல் இஷ்யூவாக பார்க்கணும். ஏன்னா நான் மட்டும் இந்த ஸ்ட்ரெஸ்டாக இல்லை. இப்போது என்னோடய லோக்கலில் எடுத்திங்கன்னா 10ல் ஒரு 7லேருந்து 8 பேர் ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஸோ இது ஒரு மென்டல் இஷ்யூ மட்டும் இல்லை, இது ஒரு மென்டல் ப்ளஸ் ஒரு சோஷியல் இஷ்யூவாக வி ஷுட் கன்சிடர். அண்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ், மேனேஜ்மெண்ட்
நம்மளுக்கு தெரியாதனால நம்ம வந்து நிறைய கெட்ட பழத்துக்கு வந்து ஈடாகிறோம். ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா வந்து nowadays people tend to consume alcohol or consume tobacco related products like cigarettes அந்த மாதிரிலாம். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும் in a healthy way அப்படின்னுமே நம்ம வந்து we have to understand. ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் லைக் மெடிடேஷன், யோகா அந்த மாதிரிலாம் பண்ணுறது. நெக்ஸ்ட் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண கற்றுக்கணும். ஆர்கனைஸ் யுவர் திங்ஸ் அண்ட் டாஸ்க் டு த ப்ரியாரிட்டி ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் எது வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட டாஸ்க்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சோஷியல் சப்போர்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட உங்களுக்கு எமோஷ்னல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா போய் பேசுங்க. அது பேசுகிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்ளம் சால்விங், இல்லைனா ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது. இப்போது ஒரு சில பேரில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, ஆனால் ஏன் இருக்காங்கன்னே தெரியல. நீங்கள் ஏன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் யூ கேன் சால்வ் த ப்ராப்ளம் பேசிக்கலி. ஓகே, ஸோ ஐடென்டிஃபை த சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். லைக் எது நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் உருவாக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி டெவலப் ஸ்ட்ராட்டஜிஸ் ரிலேட்டட் டு கவுண்டர் அட்டாக் த ஸ்ட்ரெஸ் அண்ட் அட்ரஸ் தெம். லைக் அது கவுண்டர் அட்டாக் பண்ணி அட்ரஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த ஏரியாவில் இப்படி இருக்கா, ஸோ யூ ஷுட் அட்ரஸ் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து தயவு செஞ்சு எடுங்க. ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஆல்சோ டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த் டூ. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து டிப்ரெஷன் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து சூசைட் ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகின்னு போகுது. என்னடா ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி பேசி திடீர்னு சூசைட் பற்றி பேசுகிறியே அப்படின்னு கேட்காதீங்க. சின்ன விஷயம், இந்த மாதிரி சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு தான் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி அக்யூமுலேட் ஆகி டிப்ரெஷன் அந்த மாதிரி ஒரு விஷயமாக போய் ஃபைனலாக வந்து சூசைட் அந்த மாதிரிலாம் போகுது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா நம்ம அது சின்ன விஷயமா இருக்கும் போதே நம்ம சால்வ் பண்ணிடணும். ஸோ டேக் இட் சீரியஸ் அண்ட் உங்கள் மென்டல் ஹெல்த்து மேலே ஒரு கவனமாகவும் அதை வந்து கரெக்டாகவுமே நடத்துங்க. இப்போ நம்ம திடீர்னு கண்ணாடி பார்க்கும்போது நம்ம குண்டாக தெரியுறோமா, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ஒரு 1 வீக்கோ 1 மந்த்தோ பண்ணி ஓகே திருப்பியும் நம்ம வந்து ஓகே நார்மல் ஆகிட்டோம், நார்மல் வீட்டுக்கு வந்துட்டோம் ஃபீல் பண்ணும்போது ஒரு ஹாப்பி ரிலீஃப் கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் மென்டல் ஹெல்த்துக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.